சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. எட்டு அணிகள் பங்கேற்கும் மினி உலகக்கோப்பை எனப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. இதில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டும் இந்தியா விளையாடும் போட்டிகள் துபாயில் நடைபெற்று வருகின்றன. நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர் கூப்பர் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறிய நிலையில் டேஞ்சர் மேன் டிராவிஸ் ஹெட்டை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வெளியேற்றினார். கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் 73 ரன்களும் அலெக்ஸ் கேரி 61 ரன்களும் எடுக்க ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவர்களில் 264 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் ஷமி 3 விக்கெட்டுகளையும் வருண் மற்றும் ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து இந்திய அணி விளையாடிய நிலையில் தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா, கில் ஆகியோர் விரைவில் ஆட்டமிழந்தனர். இந்தியாவின் சேசிங் மன்னன் விராட் கோலியுடன் இணைந்த ஸ்ரேயஸ் ஐயர் அணியின் சரிவை தடுத்து நிறுத்தினார். ஸ்ரேயஸ் 45 ரன்களில் வெளியேறிய நிலையில் சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு கோலி 84 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஜாம்பா பந்தில் ஹர்திக் பாண்டியா அடுத்தடுத்து 2 சிக்ஸர்கள் விளாச இறுதியில் சிக்ஸருடன் ஆட்டத்தை முடித்து வைத்தார் KL ராகுல். இந்திய அணி 48.1 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 267 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. KL ராகுல் 42 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இந்த வெற்றி மூலம் இந்திய அணி 5வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளது. கடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றதற்கு இந்தியா பழியும் தீர்த்தது. இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்ட விராட் கோலி ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். லாகூரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது தென்னாப்பிரிக்கா. இதில் வெற்றி பெறும் அணி துபாயில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவை எதிர்கொள்கிறது.